மலர் வந்து ரொம்ப பதட்டத்தோடயே கிளம்புறாங்க. இங்கே வந்து கரெக்டாக நிற்கிறாரு நம்ம வந்து பாக்கியராஜும் மலரும் ரொம்ப சந்தோஷமாக வந்து அவங்க தம்பிக்கு பொண்ணு பார்க்குறதுக்காக போகிறாங்க. அங்கே பொண்ணு பார்க்குற வீட்டில் வந்து அவங்க தம்பிக்கு பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்குறாங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் மேற்கொண்டு வந்து நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரங்களில் ஒருத்தர் வந்து நம்ம தங்கராஜ் வந்து அவருக்கு கால் பண்ணுறாரு. மாப்பிள்ளை எந்த ஊருன்னு சொன்னீங்க? வேப்பம்பட்டா அப்படின்னு சொன்னோன்னே அந்த மாப்பிள்ளை பேர் என்ன அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா அவர் சொன்னோன்னே வந்து சரி வீடியோவில் யாருன்னு காட்டுங்க அப்படின்னோடனே வீடியோவில் வந்து பக்கத்துலேயே வந்து மாமா மச்சா உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு தங்கராஜுக்கு வயிறாக எரியுது. அந்த மலர் மட்டும் தான் போயிருக்கான்னு சொன்னாங்க. ஆனால் இவனும் போயிருக்கானா? என்னை என்னெல்லாம் பாடுபடுத்தி எடுத்தான். என் பொண்டாட்டியை பிரித்து வச்சுக்கிட்டு என்னை அழ வச்சான்ல, அவனை நான் சும்மாவே விடக்கூடாது. இதுதான் நல்ல டைம் தங்கராஜ், அவனை நல்லா வீட்டில் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே வந்து அவங்க மாமாவுக்கு கால் பண்ணுறாரு. மாமா சரி கூட யார் போயிருக்கிறது? உங்கள் மருமக கூட அப்படின்னோடனே யாரும் போகலப்பா, நாங்கள் தான் வந்து போவேன்னா சொல்லிட்டோம். அதனால் பாக்கியராஜ் ஆஃபீஸில் ஏதோ ஃபங்க்ஷன் சொன்னான், அதனால் அங்கே இருக்கான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாப்பிள்ள அப்படின்னோடனே அதெல்லாம் கிடையாது. உங்ககிட்ட உங்கள் பையன் போய் சொல்லியிருக்காரு. அவரும் கூட சேர்ந்து தான் போயிருக்காரு. உங்ககிட்ட மறைச்சிருக்காரு. மெயினாக நீங்கள் இவ்வளோ சொல்லி கூட உங்கள் பேச்சு மீறி அவர் போயிருக்காரு பார்த்தீங்களே. பார்த்துங்க மாமா, இதெல்லாம் சரியில்லை. நம்ம குடும்பத்தில் இதில் பழக்கம் கிடையாது. பெரியவங்க பேச்சை மீறி போயிருக்காரு பார்த்துங்க அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு. உடனே கோவமாயிடுறாரு ராகவன். செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. லட்சுமி பார்த்தியா லட்சுமி என்ன பண்ணியிருக்கா அவன் பையன் சொல்லிட்டு, என்னங்க பண்ணா? எல்லாத்துக்கும் காரணம் நம்ம பையனாக இருக்காதுங்க, அதோ அந்த மலராக தான் இருக்கும். அவள் தான் எப்படியாவது பேசி கூட்டிகிட்டு போயிருப்பா. வேறு என்ன வேலை இருக்குது அவளுக்கு அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்கே வந்து பேசி முடிச்சுட்டு சரிங்க நாங்கள் வந்து பேசிட்டு சொல்கிறோம், நல்ல நாள் பார்த்து சொல்கிறோம்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிடுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, சரி நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் வந்து அவங்க மச்சாங்கிட்டையும் அவங்க மாமியார்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம், அது இப்போவே லேட் ஆகிடுச்சு, இப்போவே இவர் சொல்லாமல் தான் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே எங்களுக்கு தங்கராஜ் சாரை கூட தெரியும், அவரும் எங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சவர் தான், அவரும் உங்களை பற்றி சொல்லியிருக்கேன் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிற பாக்கியராஜ். உடனே வந்து கண்டிப்பாக வந்து அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னோடனே பார்த்துக்கலாம் வா மலர் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டின்னு போகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் ஒன்றா வரதை பார்த்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க, பாக்கியராஜோட பேரண்ட்ஸ். அப்போ எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. அதை கேட்டு ஓ அப்படியாப்பா, அத்தை ரொம்ப விருப்பப்பட்டாங்க, ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாங்க, அதனால தான்ப்பா போக வேண்டியதாக போச்சு, எல்லாம் வந்து அவங்க ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறாரு. நம்ம பையன் நம்மக்கிட்ட உண்மையாக தான் இருக்கான், மாப்பிள்ளை சொன்ன மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் அடைகிறார் ராகவன். இங்கே வந்துச்சா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு தங்கராஜ். உடனே தங்கராஜுக்கே கால் பண்ணுறாரு பாக்கியராஜ். என்ன உங்களோட வந்து இந்த மாதிரி போட்டு கொடுக்குற புத்தியை மாற்றிக்கவே மாட்டிங்களா? என்னை பற்றி வீட்டில் போட்டு கொடுத்தா எங்கள் அப்பா வந்து என்கிட்ட சண்டை போடுவார், பிரச்சனை பண்ணுவார் தானே இவ்வளவும் பண்ணிகிட்ருக்கீங்க, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை மாப்பிள்ளை நீங்கள் பண்ணுறது எதுவுமே அப்படின்றாரு. என்ன குரலை உயர்த்தி பேசுகிறீங்க அப்படின்னா அப்படி தான் பேசுவேன், நீங்கள் பண்ணது கொஞ்சம் கேவலமாக இருக்குது, கொஞ்சம் இல்லை ரொம்ப கேவலமாக இருக்குது, இந்த புத்தியை கொஞ்சம் மாற்றிக்கிங்க, வீட்டில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நீங்கள் தான், இதை தொடர்ந்தா நல்லா இருக்காது சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. இதை கேட்டு தங்கராஜ் செம்ம டென்ஷன் ஆகிறாரு. எவ்வளோ தைரியம் வந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி அவன் இப்படி பேசுவான், இவனை சும்மாவே விட மாட்டேன், இதை மாட்டிக்கல நீ, ஆனால் இன்னொரு டைம் வரும்ல கண்டிப்பாக நீ மாட்டுவேன், நான் உன்னை மாட்ட வைப்பேன் அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக வர்றாரு. என்னங்க இது நீங்களா பேசுனீங்க? தங்கராஜ் அண்ணன்கிட்ட ஃபோன் பண்ணி டைரெக்டாக பேசிட்டீங்க, வேறு என்ன பண்ணுறது மலர், இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை, நம்ம குடும்பத்தில் பிரச்சனை உருவாக்குறாரு, இதே மாதிரி தான் எப்போ பார்த்தாலும் பண்ணிகிட்ருக்காரு, நம்ம இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது தான் இன்றைக்கி ஃபோன் பண்ணி நல்லா திட்டி விட்டுட்டேன், ஏங்க இது அத்தைக்கும் மாமாவுக்கு தெரிஞ்சா பார்த்துக்கலாம் மலர், இப்படியே இருந்தால் நம்ம இப்படியே தான் இருக்கணும், எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க, இது உண்மையிலே என் புருஷன் பாக்கியராஜான்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது அப்படின்றாங்க. கிள்ளி பார்க்கட்டுமா அப்படின்றாரு. சிரிக்கிறாங்க மலர்.